வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரங்கநாதன் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, எந்த பங்குச்சந்தை கால்ஸ்களையும் கொடுப்பது கிடையாது. என்னுடைய நாலேஜ் மட்டும்தான் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நேற்று யூடியூப்பில் போட்டிருப்பேன், குரூப்லேயும் போட்டிருப்பேன். இன்றைக்கி எதெல்லாம் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி பிரேக் பண்ணிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் மிகப்பெரிய கேப் டவுன், 200 பாயிண்ட்டு கீழே கேப் டவுன் ஆச்சு. உடனே நான் குரூப்பில் சொல்லியிருந்தேன், ஒரு 10 நிமிஷம் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்முடைய S3க்கு கீழே தான் ஓப்பனே ஆச்சு. ஸோ உடனே என்னுடைய கணித முறை கணக்கீடு பிரகாரம் S4, S5, S6 இதெல்லாம் நான் வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். ஸோ மார்க்கெட் பின் பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா S4ல் ஓப்பன் ஆகி கரெக்டாக S3 வரைக்கும் மேலே போச்சு காலையில் கால். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காது. அதுக்கப்புறம் கரெக்டாக அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், 25,600 புட்டு 90 ரூபாயை கிராஸ் பண்ணும்போது அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக கிராஃப் தெரியும். கரெக்டாக 90 ரூபாயை கிராஸ் பண்ணவன் நேராக 125 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ நமக்கு தேவை, நாம் எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு 10% தான். 90 ரூபாக்கு வாங்கினோம்னா 100 ரூபாக்கு நம்ம எக்ஸிட் ஆகணும். இருந்தாலும் அது 125 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ அங்கே ஒரு எல்லோ கலர் லைன் நான் வரைஞ்சி வச்சுருந்தேன். இதெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மீடியமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அவன் அங்கே 125 ரூபா வரும்போது நீங்கள் இந்த பக்கம் நிஃப்டியை பார்த்திங்கன்னா நம்மளுடைய S5 அங்கே கரெக்டாக டச் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆன அப்படி. அப்போ பார்த்திங்கன்னா கால் கரெக்டாக 90 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ இந்த இடத்துலையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், கால் 90 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒரு 10 பாயிண்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ 102 ரூபா வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சு. அப்படி காரணம் நம்மளுடைய நிஃப்டி எக்ஸாக்டாக S4 25,066 அந்த பக்கம் மறுபடியும் ரீஸ்டேஸ்மெண்ட்டு எடுக்க ஆரம்பிச்சா. அப்படி S3 அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம புட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே வேல்யூ 100 ரூபாய்க்கு மறுபடியும் 124 ரூபா வரைக்கும் போனாப்படி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லைனாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கெல்லாம் 2 லைன் வரைஞ்சி வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் தெளிவாக தெரிஞ்சிச்சு. 25,600 கால் மற்றும் புட்டு இதுதான் மார்க்கெட்டை இன்றைக்கி டிசைட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அங்கே மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக எக்ஸாக்டாக 12 மணிக்கு மேலே புட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரேலி கொடுக்க ஆரம்பிச்சா. அப்படி எக்ஸாக்டாக நம்மளுடைய S3 வரைக்கும் கால் மேலே போச்சு. அங்கே இருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரிவர்சல் ஆகும்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புட்டு 100 ரூபாயிலிருந்து அந்த 120 ரூபா அப்படிங்கிறதையும் தாண்டி 140 ரூபா வரைக்குமே போயிருச்சு. ஸோ அங்கேயும் ஒரு லைன் நம்ம போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 140 ரூபாய்க்கு மேலே அவனால் சஸ்டெயின் ஆக முடியல. அங்கேருந்து மறுபடியும் 125க்கு மறுபடியும் 140க்கு போயிட்டு இப்படியே தான் இருந்துச்சு.
அதே சமயம் இந்த பக்கம் கால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேசிக் வேல்யூ 90 ரூபாய்க்கும் கீழே வந்து 80 ரூபாய்க்கும் கீழே வந்து கரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் இனி அது வந்துட்டு புட் ரேலி தான் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் எப்போ அந்த 140 ரூபா பிரேக் பண்ணிச்சோ அதே சமயம் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்முடைய S5ஐயும் பிரேக் பண்ணிருச்சு. 25,520ங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு. ஸோ அங்கே பிரேக் பண்ணுவேன், பின் பாயிண்ட்டாக நம்முடைய S6 வரைக்கும் ட்ராவல் ஆச்சு. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூமெண்ட் ஆனாலுமே இந்த பக்கம் புட்டும் ஒரு பாயிண்ட் மூமெண்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த OI, IV, டெல்டா, காமா, தீட்டா வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ அந்த நேரத்தில் நான் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன், 2:45 மணிக்கு 140 ரூபா கிராஸ் பண்ணும்போது புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். 140 ரூபாலிருந்து கிட்டத்தட்ட அவன் 220 ரூபா வரைக்கும் போனான். ஸோ இந்த பாயிண்ட்டும் நிஃப்டியோட பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட சேம், ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மூமெண்ட்டில் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி க்ளோஸ் அரவுண்ட் 25,460 வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட் என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணும். இதுக்கெல்லாம் நிறைய மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே, நாளைக்கான இதை பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா 25,460 இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நாளைக்கு 25,414 25,505 வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. நாளைக்குன்னு சொல்கிறது வந்து மண்டே. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்முடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,555, செகண்ட் சப்போர்ட் 25,598, தேர்டு சப்போர்ட் 25,645. மார்க்கெட் ஒரு வேளை நம்முடைய நோட் ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்முடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,370, 25,322, 25,270. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் புரியலனா இதை பார்த்துக்குங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.